ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ சண்டே செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆடு நடக்கிறது, ஓடுறது போடுறது எல்லாம் பந்தியில் ஜாலியாக சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்னென்ன சமையல், எப்படி போகுது உங்களுடைய டே அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரொமோ ஒன்று சூப்பராக வந்திருக்கு. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நேற்று மொட்டை கடிதாசி, அந்த மொட்டை கடிதாசிக்கு இப்போ தான் உயிர் வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி இந்த ஸ்கூல் டாஸ்கில் மொட்டை கடிதாசி விட்டு மொட்டையாக எழுதி நிறைய பேரோட மனசை ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிடுச்சு. பட் இப்போ உண்மையிலேயே மொட்டை கடிதாசி பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் பார்வதிக்கு 2-3 இருக்கும் போல இருக்கே, ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி கேட்குறேன், மொட்டை கடிதாசி எழுதினீங்களா அப்படின்ட்டு. அவங்களும் மண்டையாட்டுறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கனி 2 பாருன்றாங்க. பார்க்குறோம் சொல்லுங்கள் அப்படின்னா, பார்வதிக்கு லெட்டர் வந்திருக்கு, ஆனால் என்னன்றதை காமிக்கவே இல்லை. ஏம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து விக்ரம் படிக்கிறார். அதில் படிக்கிறது நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இருக்கீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அரோராவை காட்டுறாங்க. முதல் 2 பாருன்னாங்க. இப்போ விக்ரம் படிக்கிறாரு. அரோரா அப்படி பார்க்குறாங்க. அரோரா நேற்று எழுதும்போதே அது திவ்யாவுக்கு உண்டானதா இல்லை விஜய் பார்வதிக்கு உண்டானதான்ற ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏன்னா அவங்க போய் இந்த கன்ஃபர்ஷன் ரூமில் அந்த பாக்ஸில் அந்த மொட்டை கடிதாசி போடும்போது, பிக் பாஸ் தயவு செஞ்சு நான் தான் எழுதுன்னு சொல்லிடாதீங்கன்னாங்க. இப்போது அவர் விக்ரம் படிக்கிறது நீங்கள் எவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை விஜய் பருவத்தை கலாச்சிருப்பாங்களா அப்படின்னு மாதிரி இருக்குது. என்ன ஆக போதோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க திவ்யாவை கலாய்க்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அடுத்தது சுபிக்ஷா சூப்பராக இருந்துச்சு. அது அவங்க விஜய் பார்வதி எழுதின லெட்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவங்க என்ன எழுதுனாங்கன்றதை சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அவங்க படிக்கிறாங்க. அன்பே கம்மு, உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இன்னும் நெருங்க தோன்றுகிறது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பார்வதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஐயோயோ எனக்கு வெக்கமாக வருது. இந்த படத்தில் ஐயோ பெருமாளே நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்குது அவங்க பண்ணுற விஷயங்கள். அதுக்கப்புறம் எஃப்ஜே கானாவனத்தை பற்றி, அடே அப்ரெண்டிஸுங்களா, கானாவனத்தை கொஞ்சம் நாமினேட் பண்ணி தொலைங்கடா, 3 வாரமாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான்ற மாதிரி. எனக்கு என்னமோ இதை விக்ரம் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா விக்ரம் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாப்புல நேற்று, ரைட்டா, முந்தானத்து ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வியானா அதை படிக்கிறாங்க. வியானா, நீங்கள் எஃப்ஜே என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறீங்களே, அது நல்லா இல்லைங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கானாவனத்து அசிஸ்டன்ட் வார்டனுக்கு எஃப்ஜேக்கு அதாவது ஃபஸ்ட்டு நீ தலை போஸ்ட்டை ஒழுங்காக பண்ணு, அதுக்கப்புறமா நீ தலை தீபாவளிக்கு பிளான் பண்ணலான்ற மாதிரி சொன்னோன்னே விஜய் சேதுபதி அங்கேருந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு நேற்றுலேருந்து வச்சு செய்கிறார். நேற்று சுபிக்ஷா எஃப்ஜியை பற்றி சொல்லும்போது அப்போது என்ன சொல்லுவீங்க, அவர் வேஸ்ட்டு, அதான் சார் வேஸ்ட்டு. ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணார், சரி தெரிஞ்ச பையன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதையே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவர் சொல்கிறாரு, நான் சொன்னோம், ஓகேண்ணா என்னது இது, அவர் சொல்கிறேன் சாரி சார், இல்லை சைலண்ட்டாக நில்லுங்க, அதை விட்டு முடி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ஆடாதீங்க, யாருக்கும் முடியலாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. முடியலன்னா என்ன, முடியும்னு இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதை தப்பாக போச்சு, ரைட். ஸோ இந்த மாதிரி மொட்டை கடிதாசி பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதரை வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 90% நியூஸ் வந்தாச்சு. ஸோ எஃப்ஜேக்கு டங்கடக்கான்னு ஆட போகுது. ஏன்னா அவர் பண்ணுற அட்டூழியங்கள், அவரும் நேற்று வியானா கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க, ஏம்மா எஃப்ஜே தலையாக இருந்த விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க. கடைசியில் அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு விஜய் சேதுபதி கலாச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் வாயால் அதாவது உங்கள் வாயால் எஃப்ஜியோட விஷயங்களை பேசுகிறீங்க, எஃப்ஜியோட பதில் நான் கேட்கல, உங்கள் பதிலை கேட்டேன்னு சொல்லிட்டு சம்மங்களை. ஏன் இப்படி மாறிட்டாங்க வியானா, பாயிண்ட்டாக பேசுகிறதுல டாப்பில் இருந்தவங்க வெரி 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 குட் அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட பேர் வாங்கின இவங்க இப்போ கடைசியில் வெரி 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 பேட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே இல்லை, முதல்ல எவ்வளோ போல்டாக இருக்கும், இப்போ அப்படியே அசிங்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன் நீங்கள் பிக் பாஸில் கேம் தானே விளையாட வந்தீங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்றது தெரியல. இதில் வேறு நைட்டு விஜய் இவர் எஃப்ஜிக்கிட்ட எப்படியும் விஜய் பார்வதி ட்ரிகர் பண்ணுவான், பார்த்து சூதானமாக இருந்துக்கும். ஆட்டோட்டோ உங்களை நாங்கள் ட்ரிகர் பண்ணிட்டாலும் நீங்களே அப்படியே அதுக்கு மயங்கிட்டாலும் போவாங்கிட்டு ஒழுங்காக அவர் ஒழுங்காக டாஸ்க்கையும் வேலையை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கன்ற மாதிரி. அதனால தான் அவரோட திமிரை அடக்கினார் பிக் பாஸ். எப்படி நம்ம அடுத்த வாரம் தலை போட்டிக்கு தகுதியாக போகிறோம், ஏன்னா நம்ம தலையாக இருக்குன்றதுனால அவர் திமுறா பண்ண அந்த ஒரு திமுறை அடக்கிறதுக்காக அவர் தூக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. சீசன் 9 இது மாதிரி நடந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் தூக்கி கேன்சல் பண்ணி அமுச்சு விட்டாங்க, உனக்கு கிடையாது அப்படின்ட்டு. வேறு மாதிரி சம்பவம்லாம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள்.
மொட்டைக்கடை ராசி பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பார்வதி கமருது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரோரா யாருக்கு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.